ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அக்காவும் தோட்டத்தில் போய் கீரை பறிச்சிருப்போம். அது கீரை பறிச்சதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணோம் சேட்டிங்க அப்படின்றது நானும் அக்கா மட்டும்தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அறிவு வந்தாங்க, அதுக்கப்புறம் கௌசல்யா வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா வந்தாங்க. அப்படியே ஒருத்தவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த கீரையை பறித்து அந்த கீரை எப்படி நான் செஞ்சேன், என்ன ஏது அப்படின்றத தான். சாரிங்க, என்ன ஏது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வாய் தவறி வந்துருச்சு. எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தோட்டத்தில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன். அங்கே பாருங்கள், இந்த மொட்டை பண்ணுற சேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டுக்கிச்சு போ தீதி. கீரை பறிக்கிறதுக்காக போகிறோங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளுடைய ரிலேஷன் வீடு தான், நம்மளுடைய பங்காளி வீடு தான் இவங்க வீட்டில் வந்து தான் நம்ம வந்து கீரை அறுக்கிறதுக்காக போகிறோம். பாருங்கள், இங்கே வந்து மோஸ்ட்லி முக்கால்வாசி வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு எப்படி சொல்கிறது, மாடி வீடு அந்த மாதிரி ஒரு சில வீடுங்க தான் இருக்கும். அக்கா போயிட்டு என்னவோ பேசிட்டு வந்தாங்க, என்ன பேசிட்டு வந்தாங்கலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை அறுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். முருங்கைக்காயை அக்கா காமிச்சாங்க. காய் வந்துடுச்சு பாரு, ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கீரை அறுக்கிறதுக்காக. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கா கூட போய் கீரை பறிக்கிறது. எப்போவுமே அக்கா அம்மா போயிட்டு கீரை பறிச்சுட்டு வந்துடுவாங்க. மாம்பூ வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லா இடத்தையுமே மாங்காய் மரம் எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இருக்கும். இல்லாத ஒரு வீடு கூட இருக்காது. இங்கே பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அடுப்பு, பெரிய அடுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பலாப்பழம் எவ்வளோ குட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா? எதுவும் மாடுலாம் சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக வலை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வீட்லேயும் இருக்குது. பட் ஆனால் அது வருது சின்னதுலேயே வந்து வெம்பிடுது அந்த பலாமரம் வந்து. அது என்ன ரீசன்னே தெரிய மாட்டேன்னுது. அதுக்கப்புறம் வந்து அக்காவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனோம். இதில் வந்து மீன் விட்டு வச்சுருக்குறாங்க. எல்லா இடத்தையுமே இந்த மாதிரி இருக்கும். அந்த பெரிய குண்டா ஏன் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி இல்லைன்னா நெல்லை வச்சுருக்காங்க. நெல்லை வச்சுட்டு அதை கழுவுறதுக்காக அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஏன்னா கறி ரொம்ப நிறையா படிஞ்சு போயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அதை கழுவுறதுக்காக போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கிராமத்துக்கு வெளியே இல்லை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளுடைய தண்ணி இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய வீடு தான் இது நம்ம போகிறது. நம்ம இப்போ அங்கே போயிட்டு இப்போ பாருங்கள், அண்ணி எப்படி சவுண்டு கொடுப்பாங்க பாருங்கள் நீங்கள். ஓ, ஜாஸ்தி வச்சுன்னா ଗତ ବର୍ଷ ମୁଁ କଳମ ହାଣି ନେଇଥିଲି। କି ଶାଗ, ବଡ଼ ବଡ଼ ସାଇଜ୍ ଅଛି। இந்த கீரை தான் வந்து இப்போ நம்மளுடைய தண்ணி எடுத்த வந்து நம்ம போட்டிருக்கோம். ଶାଗ ନେମ୍ ଦିଦି? କଳମ ଶାଗ. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு மாமா சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா இதனுடைய டேஸ்ட் இருக்குது பாருங்கள், வேறு லெவலு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.
சரி மச்சம் வச்சுன்னா அந்த தவளோண்டு எடுத்த மீன் இருக்குங்க. ம் ம் பார்த்தீங்களா சுற்றி எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து கிராமத்துக்கு வெளியோ அது மாதிரிலாம் இல்லை, கிராமத்துக்குள்ளேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இந்த கீரை வந்து நான் பொரியல் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போயிட்டு. இது பெருசாக ஒன்றும்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கீரை இன்றைக்கி பொரியல் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க கிட்ட போய் மீனை பார்க்கலாம். இது வந்து குட்டையோ குளமோ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளுடைய வீட்டில் நம்ம வீட்டுக்கு பேக் சைடோ இல்லை எதிரிக்கையோ பக்கத்துலேயோ இருக்க குளம். இது அவங்களுடைய சொந்த இடம். இந்த மாதிரி மீனுக்காக விட்டு வச்சுருப்பாங்க. இது தண்ணியெல்லாம் அவங்க இது பண்ணிவிட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா சுட்டு மச்சம் வச்சு பார்த்தீங்களா எப்படி அமுங்குது, காலை வச்சு அமுங்குது. இந்த கீரையிலே கூட ஐட்டி வச்சுது. இந்த கீரையிலே கூட பாருங்கள், முத்தி போனதை இது பண்ணலை, பிஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா. அதை தான் அக்கா கட் பண்ணி எடுக்கிறாங்க. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. இது இந்த மாதிரி இது உள்ள அண்ணிலாம் இறங்கி மீன் பிடிச்சிருக்காங்க, நானுமே பிடிச்சிருக்கேன். கீரை பறிக்க என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. செப்பட்டுக்கு ஜாதி இது. ஐயா Hey. Anni. Ayo kecil. पलटी कर दो। नहीं
আসলে দিদি இது ஒரு வகையான கீரைங்க. இது வந்து முட்டி சகை சொல்லுவாங்க, இங்கே வந்து இந்த பேர் சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கீரை. அங்கே கீரை பறிச்சுட்டு வந்து அடுத்தது வந்து இந்த ஒரு கீரை பறிக்கிறவங்க. இதுவும் ஒரு வகையான கீரை தான். இது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் யார் வராங்கன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறவங்க வீடு பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த மொட்டை பையன் என்னடா இது அறிக்கை திடீர்னு மொட்டை அடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்களா? சரி இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பொறுமையாக சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கே வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, நம்ம அறிக்கை வந்து மொட்டை போட்டு இருக்கோம். சும்மா தான் மொட்டை போட்டோம். பாருங்க கீரை வந்து பறிச்சாச்சு. இப்போ வந்து இன்னொரு கீரை வந்து இந்த கீரை கையில் காட்டுற பார்த்தீங்களா? இந்த கீரை வந்து அக்காங்க பாருங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு தேடி தேடி எடுக்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்களா? नानी ఇప్పుడు देखो हाय कौन हाय फ्रेंड्स கீரை பறிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் குளிக்க கூட இல்லை, இதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும். பார்க்கலாம். அப்பாவும் இப்போ வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள். ஹேய் நானி ஹாய்ங்க. கீரை பறிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், அந்த மொட்டை பையனுக்கு பசிக்குதான், அதனால் வந்து வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டதுனால அக்கா அங்கே பறிச்சிட்டு இருக்காங்க. நான் மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு எப்படி செய்கிறாங்க என்ன ஏது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அரே வா, ஹாய் சொல்லு. ஹாய் மை ஃபேமிலிஸ். இங்கே பாருங்கள், அப்படியே எனக்கு பின்னாடியே அப்பாவும் வராங்க பார்த்தீங்களா? சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அரிக்கி சாப்பாடு கொடுத்துட்டு இந்த கீரை செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை வந்து க்ளீன் பண்ணுறாங்க, பூச்சி கீச்சி ஏதாவது இருக்க போகுதுன்றதுக்காக. கீரை எப்படி கழுவுறாங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும். அம்மி செய்வாங்கன்னு பார்த்தா கடைசியில் என்ன செய்ய விட்டாங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியல. கடுகு எண்ணெய் போட்டுருக்கோமா, கடுகு எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும். பூண்டு
எல்லா கீரையும் போட்டாச்சுங்க. ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா கலரி விடணும். கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உப்புங்க, உப்பு மூடி போட்டு மூடிடலாம். முடியாச்சு. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு காமி பாருங்கள். லைன் கரண்ட் இல்லைங்க, அதனால தான் வந்து நல்லா இன்னும் வேகணும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதங்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். இங்கே பாருங்கள், குரங்கு இன்றைக்கி காலையில் வந்து எப்படி உடச்சி வச்சிருச்சு. ஒரே தான் தவிச்சு உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது இப்போ சாப்பிட்றதுக்குங்க, காலையில் தண்ணி சோறு சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. சூப்பர். இதோட நாங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். பாருங்கள் சாப்பாடு. இது எனக்கு, இது மீன் மேக்கர் காலையில் இது பண்ணதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க அந்த கீரை பொரியல் பண்ணது. பார்த்தீங்களா, காய்போ டேஸ்ட் பொரியல். அது டேஸ்ட்டு போகணும். சூப்பர். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.